இன்னும் என் வாழ்க்கையில நீதி நடக்கலையே, இன்னும் என் உபத்திரவம் மாறலையே, இன்னும் என் கஷ்டம் மாறலையே, இன்னும் என் கண்ணீர் மாறலையே, இன்னும் என் குடும்பத்துல எந்த ஒரு நீதியும் நடக்கலையே என்று தவித்துக் கொண்டிருக்கிற நம்மை நோக்கி கர்த்தருடைய ஆவியார் சொல்றார், நீதியின் சமாதானத்தின் பலனை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய சிட்சைய கடிந்து கொள்ளுகிற காரியங்களை நீங்க சோர்ந்து போகாதீங்க. புத்திமதிகளை மறக்காதீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை என்ன பண்ணுவோம், நல்லா ஞாபகம் வச்சுட்டு அதற்குரிய சிந்தனையில மறக்கவே மாட்டோம். ஆனா அதெல்லாம் இப்ப எரேஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கொள்ளுதல் வருதா? யாரை நேசிக்கிறாரோ, கர்த்தருடைய வார்த்தை யாரை நேசிக்குதோ அவங்களுக்கு தான் கடிந்து கொள்ளுதல். என் பிள்ளைய நான் கடிந்து கொண்டு நான் சிச்சிக்காம விட்டுட்டேன்னா நான் நல்ல தாயே தகப்பன் இல்ல. என் கர்த்தர் கூட கண்டிக்கிறவரா இருக்கிறார். அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நான் என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. இப்ப அது துக்கம், கண்ணீர், கவலை, கஷ்டம், அவமானம், நிந்த போராட்டமா தான் இருக்கும். ஆனா அது அப்படியே இருக்காது. கண்டிப்பா ஒரு நாள் மாறும். நீதியின் சமாதானத்தின் பலனை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் இருந்த பிரகாரமா இருக்க போறது இல்ல. ஹல்லேலூயா. அதனால அவர் நம்ம நேசிக்கிறார். நேசிக்கிறவங்க தான் சிச்சிக்கிறார். ஆமென். நான் இப்படியே இருந்து போறது, இப்படிப்பட்ட அவமானத்தில் நான் இப்படிப்பட்ட கண்ணீர்ல அடங்கும் இப்படியே இருந்துட மாட்டோம். இது என் வாழ்க்கை இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் கண்டிப்பா நீதியின் சமாதானத்தின் பலனை நான் அறுக்க செய்வார். நான் அறுக்க செய்வார். ஆனா நான் விதைக்கணும், நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. என் முழங்கால்களை முடங்க செய்யணும். ஹல்லேலூயா. கண்டிப்பா அழைத்தவர் உண்மையுள்ளவர். கர்த்தரை நம்பி உள்ள வந்தவங்க வெட்கப்பட்டதா? நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த வார்த்தையை. ஏன்னா நான் உயர்த்துகிற தேவனை ஆராதிக்கிறேன். விட்டுட்டு போகிறேன் அப்பாவை நான் ஆராதிக்கல, உயர்த்துகிறேன் தகப்பனை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. சும்மா சிக்ஷை இல்லை. சரியா? நான் சீர்படணும், ஸ்திரப்படணும், பலப்படணும், அவருக்குள்ள நிலை நிற்கணும்னா இது எனக்கு தேவை. எனக்கு இப்பவே எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் அவரை விட்டுருவேன். ஹல்லேலூயா. என்னென்ன எப்பப்போ செய்யணும், நீதியின் பலனை என் பிள்ளைங்க எப்படி அறுக்கணும் எல்லாமே அப்பாவுக்கு தெரியும். ஆனாலும் சிக்ஷையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. கடிந்து கொள்ளுதலுக்கு சபையே சோர்ந்து போகாத. ஏன்னா உங்களை நேசிக்கிற தகப்பனவர் கடிந்து கொள்றார். ஏன்னா நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். புத்திமதிகளுக்கு ஒரு நாளும் மறந்துடாதீங்க. உங்க முழங்கால்களை முடங்க செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா.